ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்டு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு இருக்கிறது ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பர், ஏஆர்என் நம்பர், அப்புறம் நேம், கம்யூனிட்டி, டோட்டல் கட் ஆஃப் மார்க் அண்டு கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா? அது பேர் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினேஷ்குமார் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்களா பிசி கம்யூனிட்டியில் 197 மதிப்பெண்கள் பெற்று அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த கம்யூனிட்டியில் அவர் தான் ஃபஸ்ட் ரேங்கு. அடுத்தபடியாக சர்மிளா எம்பிசி ஆர் டிஎன்சியில் 196.5 அதில் அந்த மார்க் எடுத்து அவங்களும் ஃபஸ்ட் ரேங்க் இருக்காங்க. எந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஆகாஷ் கண்ணா எஸ்சி கம்யூனிட்டியில் 196.25 பெற்று முதல் மதிப்பெண் மாணவராக இருக்கார். அப்புறம் ஸ்னேக பிரியா பிசியில் 195.50 அவங்க வந்து 2ஆம் ரேங்க்கு. அது மாதிரி நம்ம ஓவராலாக ஃபுல்லாக எல்லா ரேங்க்கும் பார்க்க முடியாது. ஜென்ரலாக லைக் எந்தெந்த கட் ஆஃப் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட் ஆஃப் எடுத்துக்கலாம். 197லேருந்து 187 வரைக்கும் அந்த டாப் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ரேங்க்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் பொறுமையாக தான் போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையான அந்த ரேங்கிங் லிஸ்ட்டுமே பார்க்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சொல்லுவாக தான் போகிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 187 அந்த கட் ஆஃப், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 10 மதிப்பெண்களுக்கு இடைப்பட்ட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 154 பேர். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 154 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 187 கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற எல்லா கோர்ஸஸும், அதாவது எந்த காலேஜினாலும் அவங்களுக்கு எதிர்பார்க்கிற கல்லூரிகளில் அவங்க தேவைப்படுகிற சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கிடைக்கும். அடுத்த அதாவது 152 சீட்டு. ஓகேங்களா? 154 சீட்டு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட் ஆஃப் தள்ளி நம்ம எத்தனை ரேங்கிங் வந்திருக்கு ஜென்ரல் ரேங்கிங் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக ஹரிஹரன் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 182வது ஜென்ரல் ரேங்கிங்கில் 177 கட் ஆஃப் மார்க் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டாப் 682 ரேங்க் இருக்கிறதுனால இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 159வது ரேங்கிங்கில் இவங்க இருக்காங்க. ஓகேங்களா? சிறப்பான கல்லூரிகள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக ஒரு 10 கட் ஆஃப் தள்ளி நம்ம என்ன ரேங்கிங் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நூற்றி 67 வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் முடியுது பார்த்தீங்கன்னாக்கா, சாரி, எந்த ரேங்கிங்கில் ஜென்ரல் ரேங்கிங்கில் 1888 அந்த ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஓகேங்களா? 167வது கட் ஆஃப். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்கிங் தான் சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 167க்கு மேலே ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தேவையான நல்ல கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கல்லூரிகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அரசு கல்லூரிகள் கிடைக்குமா என்பது இவங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்கிங் சொல்ல அந்த 10 கட் ஆஃப் ரேஞ்சஸ் 197லேருந்து 187 வரைக்கும் தான் அந்த அரசு கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கம்மி. நான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பற்றி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
எந்தெந்த கல்லூரிகளில் எந்தெந்த சீட்டு எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதோட காணொலிகள் என்னோடய யூடியூப் சேனல் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் பற்றி ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்கு நீங்கள் வருவீங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கவுன்சிலிங் ரேங்கிங் பற்றியுமே போட்டிருக்கேன். அதாவது எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ரேங்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம மேலும் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக கண்டினியூஸ் ஆகலாம். அடுத்தபடியாக வந்து 167லேருந்து 157 வரைக்கும் அந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஓகேங்களா? நூற்றி 57 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ரேங்கிங் 3993 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. தரணி சிஜே அவங்க அந்த ரேங்கிங் மூலிமா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் மார்க் 100க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். இதில் வந்து ஓவராலாக மொத்தம் எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து தான். மேலும் இங்கே அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோர்சஸையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீட் எழுதி எம்பிபிஎஸ் போயிருப்பாங்க, இல்லை பிடிஎஸ் போயிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் போயிருப்பாங்க, அப்புறம் என்ன சொல்கிறது கால்நடை மருத்துவம் போயிருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் போயிருப்பாங்க. அதனால் இந்த ரேங்கிங்கை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு என்பது ஒரு அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும், எந்த ஒரு ஆசிலேஷனாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நர்சிங் வேணாம், அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோர்சஸ் சப்போஸ் நான் சொன்ன மாதிரி டாக்டர் இல்லை பிடிஎஸ் இல்லை பிவிஎஸ்சி அது மாதிரி கோர்சஸ் கிடைச்சிருந்தா இதில் வர ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கட் ஆஃப்க்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நர்சிங் சேருவாங்களா என்பது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது வந்து ஜென்ரலைஸ்ட் அப்ளிகேஷன், அதனால் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மற்ற கோர்சஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோர்சஸ் கிடைக்கலக்கா 197 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திறம்பட மட்ட கல்லூரிகள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங்கோ இல்லை மற்றபடியான கோர்சஸ் வந்து அவங்க ஆர்வம் இருந்து அவங்க எடுத்திருந்தாங்களா மற்ற கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஓகேங்களா? 157 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 பார்க்கலாம், ஏன்னா நிறையா இருக்குது. அதனால் வந்து 137 வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்கிங் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்வைக்கு கொண்டு போகலாம். பாருங்க 137 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி ஏ அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது பிசி கேட்டகரியில். ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 11,710. ஓகேங்களா? அந்த ரேங்கிங்கில் இந்த கட் ஆஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு.
சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக பார்க்கறதுக்கு வந்து மொத்தமாக பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1245 பக்கம் இருக்கிறதுனால நம்ம வந்து இது முழுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் இது பிடிஎஃப் வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபைல் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஓவராலாக ரேங்கிங் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ கட் ஆஃப் வந்து ஒரு 100 பார்க்கலாம். கட் ஆஃப் 100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக எந்த ரேங்கிங்கில் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 32,127. அதாவது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரேங்கிங்கோட இப்போ வந்து இது ஃபைனலாக முடிஞ்ச உடனே நான் இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு அது என்ன ரேங்கிங் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி எங்கிட்ட அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இது வந்து 2020 அந்த கட் ஆஃப் மார்க்கு. நான் 2019 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேங்கிங் வந்திருக்கோ அது நம்ம வந்து ஒரு முறை பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டேரெக்டாக லாஸ்ட் நம்பர் பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 174 கட் ஆஃபில் 74.5 கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. ஓவரால் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 37,334. ஓகேங்களா? ஓவராலாக பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. லாஸ்ட் ரேங்கிங் இதுதோ அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அப்ளை பண்ண நம்பரு. அதாவது அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 37,334 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் பாராமெடிக்கல் கோர்சஸ் டிகிரிக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கோசம் தான் போகிறேன். இதுலேருந்து எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கோசம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேங்க்கு ஃபஸ்ட் ரேங்க் மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து 2020க்கானது. நான் இப்போ வந்து 2019 ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் பேஜ். இங்கே பாருங்கள், இங்கே டாப்லேயே தெரிஞ்சிருக்கும். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கோட மெரிட் லிஸ்ட் தான் 2019 2020 அந்த ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 196.5 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 197. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லுப்னா ஷெரின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேங்க் நம்பர் 1. அவங்க கம்யூனிட்டிஸ்மே அவங்க நம்பர் 1ல இருக்காங்க. ஓகேங்களா? பிசிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் அந்த கேட்டகரியில் வந்து தான் இவங்க வந்து ரேங்கிங் எடுத்திருக்காங்க. நம்ம அடுத்தபடியாக இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக போய் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குது, அது எந்த கட் ஆஃபில் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேஜ் இந்த வருஷம் 1200 பேஜ் இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 739 பேஜ் தான். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த வருஷம்
2155 பேர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் சாரி 2019ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு 22,155 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு 35,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 37,000 பேர் கடந்த ஆண்டை விட ஏறத்தாழ 15,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நர்சிங் கோர்ஸ் அதாவது பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் பொறுமையாக காலேஜ் செலக்ட் பண்ணி நல்லா திறம்பட உங்களுக்கு சீட் கிடைக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.